ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முந்தா நாளோ அதுக்கு முன்னாடி நாளோ பார்ட் 1 போட்டிருந்தேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ புதுசாக பார்க்குறாங்க, அதை பார்த்தவங்க இதை பாருங்கள். நம்ம அன்றைக்கி டைமண்ட் வரைக்கும் எடுத்துருந்தோம், ஒரே ஒரு டைமண்ட் தான் எடுத்தோம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். இந்த வீடியோ இப்போ கரெக்டாக 3:30 ஆச்சு. நம்ம 4 o'clock முடிச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. கைஸ், இந்த வில்லேஜில் வீடு வச்சுருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல கைஸ். வில்லேஜர் வீடு ஆட்டை போட்டு நம்ம வச்சுருக்கோம். சரி, நம்ம வேணால் ஒரு பேஸ் பில்ட் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி வேணாம். இன்றைக்கி நம்ம போய் மைனிங் போகலாம். எப்பயும் போல் தான் நைட் விஷன் கொடுத்துக்கலாம் கைஸ். ப்ளீஸ் நைட் விஷன் மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க என்ன. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரை லோட் ஆகிட்டே இருக்கு கைஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மைன்கிராஃப்ட். சரி, ஓகே, லோடிங். இதுவே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது கைஸ், இந்த மாதிரி வெயிட் பண்ணுறது. ஓகே கைஸ், வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மைன்கிராஃப்ட்டுக்கான நெட்டே தேவையில்லை. எதுக்கு இது எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுதுன்னு தான் எனக்கே தெரில. டவுன்லோட் பண்ணுறதோட சரி. ஓகே, ப்ளீஸ் கைஸ், நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிற மாதிரிலாம் எப்பயுமே போல் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை மைன்கிராஃப்டில். எனக்கு அவ்வளோ ஆட தெரியாது. செத்துட்டா என்னை வச்சு கோவப்படாதீங்க கைஸ். கன்ஃபார்ம் செத்துருவேன்னு தெரியும், அதனால எல்லாம் எஃபெக்ட் கொடுத்துக்கலாமா? சரி, வேணாம், எதுக்கு நைட் விஷனோட போதும். அதை நீங்கள் அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். இல்லை வேறு எஃபெக்ட் வேறையா? ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. என்ன ஐன்ஸ் வர மாதிரி தான் தெரியுது. டக்குனு அப்பாடா வந்தாச்சு கைஸ். நம்மளோட வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். நேற்று இப்படியே விட்டு போயிட்டோம் வேல்யூபிள்ஸ்லாம் கைஸ். நேற்று போன கேவ் கண்டிப்பாக திருப்பி போனோம் கைஸ் இப்போது. ஏன்னா நேற்று போன கேவில் தான் நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. மறுபடியும் அதே கேவுக்கு போய் நம்ம டைமண்ட் எடுத்துடலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளை ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே சீக்கிரமே அவரையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போது இன்னொரு ஓகே, இதில் கொஞ்சம் மீட்ரு கேட்டுக்கலாம். இன்னொரு மீட்ருக்கா? சரி, ஓகே, நம்ம இப்போ போகலாம் அந்த கேவுக்கு. இந்த வீடு எனக்கு அவ்வளோ பிடிக்கல கைஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. சீக்கிரமே நம்ம வேறு வீடு மாற்றணும். வேறு அயன்கிழமை ஜாம்பிலாம் கொண்டு போட்டிருக்கு போல் ஃபுல்லாக அந்த ராட்டன் ப்ளஸ். கைஸ் நைட் விஷன் மறந்துடும் பாருங்க, அப்புறம் சுத்தமாக எனக்கு கண்ணே தெரியாமல் போயிடும். எஃபெக்ட் நைட் விஷன் இன்ஃபினிட் கைஸ், அதுவே இப்போலாம் காட்ட ஆரம்பிச்சிச்சு கைஸ் சூப்பராக. நான் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு. ஓகே, நேற்று நான் இந்த சைடாக போகணுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போவோம். நான் எதுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஸ்வாடை வேறு எடுத்துகிட்டு வந்தேன் தெரியாமல். ஸ்டோன்ஸ் வால்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ் தேவையில்லாமல். கைஸ், எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்க கைஸ், கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு இப்படி சர்வே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஓகே அஃபெக்ட் யுவர் செல்ஃப்னு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன். அதில் நான் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். ப்ளீஸ்
அந்த கமெண்ட்டோட போட்டு விட்டுருங்க. ஓகே, நான் போகிறது கரெக்டானு நினைக்கிறேன். இவரும் கைஸ் நாயெலாம் இருக்குது கைஸ். ஐயோ கைஸ் கடிக்க வருது கைஸ். நான் ஒன்றுமே பண்ணலைடா அதை. நான் ஒன்றுமே பண்ணல, விட்ரு. ஐயோ கைஸ் இன்சைடாக நேற்று வந்தோமா? அந்த குகை எந்த சைடு இருக்குன்னே தெரில கைஸ். அதான் நினைக்கிறேன், அந்த சைடாக நினைக்கிறேன். சரி போவோம் கைஸ். எப்பயுமே நம்ம இப்படி தான் ஸ்விம் பண்ணணும். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும். நம்ம அதுக்கு அவ்வளோ இதுவும் எடுக்காது ரெஸ்பிரேஷன். என்னடா அது கைஸ்? அந்த ஸ்டோன் இடத்தையே காணும் கைஸ். நேற்று நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டோனு, அந்த ஸ்டோன் இடத்தையே காணும் கைஸ். அதோ இருக்குது, இதோ பாருங்க, தெரியுதா? இதோ இருக்குது. நம்ம போயிடலாம். ஓகே, கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம். நேற்று இந்த இடத்துல தான் அந்த கேவ் இருந்துச்சு. சரி ஓகே. கைஸ் ஆனால் நம்ம நேற்று கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கேவ் தாங்க கைஸ். நல்லா பெருசாகவே இருந்துச்சு உள்ளே. நான் உங்களுக்கு உள்ளே கரெக்டாக காட்டணுன்னு தெரில. ஆனால் செம்ம பெரிய கேவ் கைஸ் அது. ஓகே, எனக்கு கரெக்டாக ஞாபகம் தான். நான் மரத்து மேலே ஏறி பார்க்க போகிறேன். எனக்கு அந்த கேவ் ஆமாம் இங்கே பாருங்க. நான் நேற்று நோண்டினதுலாம் அப்படியே இருக்குது. இதாச்சே கண்டுபிடிச்சலாம் இதான்னு. ஐயோ என்னடா அது? என்னடா எனக்குன்னே வராங்களாடா கைஸ். பயங்கரமாக மைண்ட் கிராஃப்டே நம்ம என் ஃபோனுக்கு லேக் அடிக்குது கைஸ் பயங்கரமாக. இது மேலே தானே ஏறி பார்த்தேன் அன்றைக்கி. யாராவது நேற்று இல்லையா? ஏன்னா இது மேலே இப்போ ஏறி பார்த்தா ஒன்றுமே தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஏறி போவோம். அதோ அந்த மரம்னு நினைக்கிறேன். இது ஒரு வரும் கைஸ். எப்படி நம்ம கேவை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வாட்டர் சோர்ஸில் தான் நம்ம ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே கீழே போன ஞாபகம் இருக்கா? ஓகே, அதே மாதிரி போயிடுவோம். ஜஸ்ட் மிஸ். இப்போ நான் போட்ட ட்ரௌனா க்ளோஸ் வித் டிசி. நான் விட ட்ரௌன் நினச்சி பயந்துட்டேன் கைஸ். இந்த ரிவியூலே போய் பார்ப்போம். அதை டைமண்ட்ஸ் எதாவது கிடைக்குதானே. ஐயோ வாங்க பாருங்க கைஸ். நேற்று விட்டேன் இல்லை, அது அயனோர் எடுத்துருவோம். வாட்டர் கடியில் தான் மைண்ட் பண்ண முடியும் போல. சரி வேணாம் எதுக்கு. ஓகே மறுபடியும். ஓகே கைஸ், நம்ம ஏதாச்சும் மறுபடியும் டீப்ஸ்லே கேவுக்கு ஹெல்த் வேறு ரீஜென்ரேட் ஆகலை கைஸ். லாவாவில் தள்ளி விட்டுறாங்க. நல்ல வேலை கைஸ், லாவாவில் தள்ளி விட போது பயன்ட்டேன். நேற்று வந்து அதே கேவை தான் நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் உள்ள என்டராக வச்சு கையில் கத்தியோடவே போவோம். இதோ அதே கேவை தாங்க பாருங்க. நம்ம இது அட்டாக் நம்மள மாப்ஸ் அட்டாக் பண்ணிச்சுல, அதோட இந்த ட்ராப்ஸ்லாம் இங்கே கிடக்குது. இருந்தாங்க இந்த போன் இருக்கும், அது நாயை முடிஞ்சால் டேம் பண்ணிக்கலாம். வரும் கைஸ், இதுதான் அந்த கேவ். செம்ம பெருசாக இருக்குது கைஸ் உள்ள. என்னோட பிக்காக்ஸ் விட் பண்ணுறது மட்டும் சொல்லாதீங்க கைஸ். பிக்காக்ஸில் விட்டு வந்துட்டுருக்கேன் கைஸ். ஐயோ நான் இருக்கேன் பாருங்க. இப்போ நான் எதை வச்சு மைண்ட் பண்ணுவேன் பிக்காக்ஸ் இல்லாமல்? ஒரு பிக்காக்ஸ் கூட இல்லாமல் என்ன டைரேட்டில் போகிறேன்னு எனக்கே தெரில. ஒரு ஸ்டோனுடைய சூப்பர் கைஸ். செத்துட்டு பிறகாமல் போயிடலாமான்னு கிட்ட வாய முடியல, அதுக்குள்ளே வந்துச்சு பாருங்க. ஐயோ கைஸ், மாப்ஸ் ஃபுல்லாக ஃபாஸ்ட்மான ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம இந்த கேவை லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாமா? ஐயோ வேணாம், இந்த சைடு வேணாம்.
கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ் நான் வரேன். ஓகே டேட். ஓகே கைஸ் நம்ம இப்போ மறுபடியும் வந்தாச்சு. செத்துட்டேன் அங்கே. சரி ஓகே நைட் ஸ்கிப் பண்ணிடலாம். காலையில் ஆயிடுச்சு. மறக்காமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாக்ஸ் கைஸ் எனக்கு அயன் பிகாக்ஸுங்க கைஸ். ஓ மை காடு. டேய் அயன் பிகாக்ஸுங்கண்ணா கைஸ். என் பிகாக்ஸை காணும் கைஸ். எங்கேயோ தொலைச்சிட்டோம் போல். சரி இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காக எடுத்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நான் பண்ணுறது வேறு. ஓகே பிகாக்ஸ் ஸ்கொயர். ஓகே இப்போ நம்ம போகலாம். வேறு வழி இல்லை. நம்ம ஃப்ரெண்டுக்கு வேறு நாள் எடுக்கணும். இப்போ மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணும் கைஸ். வெறுப்பு கைஸ். இல்லைன்னா ஐயோ நைட் விஷன் அதான் ஸ்லாஷ் பண்ணாலே வந்துடுமே. ஓகே நைட் விஷன் கொடுத்தாச்சு. யாருங்க ஜாம்பி எனக்குன்னே எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில கைஸ். ஆனால் எங்கே இருந்தார் கரெக்டாக வரானுங்க. போ ஏய் கைஸ் அன்னைக்கு நான் போட்டேன் அந்த மைண்ட் பண்ண இடத்துலையே இவனுங்க வந்து உக்காந்துக்கிறானுங்க கைஸ் கரெக்டாக. போ ஐயோ நான் இப்போ எதுக்கு இன்சைட் வந்தேன். அங்கே பாருங்க கைஸ் ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். ஓ பேசாமல் இந்த கேவுக்குள்ளே போயிடலாமா பேசாமல். எவ்வளோ அயன் இருக்குது ஆனால் வேணாம். எதுக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ் நான் வரேன். ஓகே கைஸ் வந்துட்டேன். இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்குறாம. ஐயோ இப்போ என் சைடு போனோம். ஐயோ நான் என் கைஸ் இப்படி பண்ணுறேன். ஓகே எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேவை. அவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணிட்டு போகலாம். அதனால நம்ம இப்படியே போயிடலாம். ஸ்விம் பண்ண வேணாம். பிளாக் ஷீப். ஓகே இது நான் ஒரு கேவா இல்லை அந்த பாண்டு. டைம் என்னாச்சு கைஸ்? இன்னும் 14 minutes இருக்குது இந்த இது நம்ம முடிக்க வீடியோவை. ஐயோ என்ன கைஸ் இவ்வளோ சீக்கிரம் எழுது குறைஞ்சிச்சு. ஓ சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக வந்துட்டுருக்கேண்ணா. நல்ல நேரத்தில் விழுந்தேன் கைஸ். ஆல்ரெடி இது கம்மியாக இருக்குது. இதில் இப்போலாம் விழுறேன். சூப்பரில் கைஸ் ட்ரெயின் வேறு ஆரம்பிச்சிச்சு கைஸ். இனிமேல் இந்த ஜாம்பிஸ் டேமேஜ் கூட எடுக்காது கைஸ். நானே ஒரு நூபு. இதில் இவனுங்க வேறு வருவானுங்களே. இல்லை சாரி என்னால் இந்த சர்வே பண்ண முடியாததுனால நான் ஒரே எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். Regeneration infinite.
ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட ரீஜென்ரேஷன் 255 இருக்குது. அதாவது இப்போ நீங்களே இது என்னென்னு பார்ப்பீங்க. அது இன்னொரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்னால் சர்வை பண்ண முடியல உண்மையாலே. எஃபெக்ட் சேச்சுரேஷன் இன்ஃபினிட். ஓகே, நம்மளுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். இதுவே அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நான் ஒரு நூபு, அதனால் எனக்கு இது ரொம்ப முக்கியம். எப்படி சீட் பண்ணியாச்சு, வேறு வழி. இந்த இதெல்லாம் நான் சீட்டே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த வேர்ல்டில், யூடியூப்பில் போகிறதுனால. ஆனால் என்னால் இருக்க முடியல சீட் பண்ணாமல். நான் அவ்வளோ நூபாக இருக்குங்க, ஏன்னு தெரில. ஓகே ஏஸ், ஆனால் இதுவே ஒரு பெரிய ரிவ்யூவாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய தேவை, இங்கே ஒரு பெரிய ரிவ்யூன்னு நம்ம சொல்லி வாய முள்ள சாடியத்துனே வரானுங்க கைஸ். அதான் நமக்கு கவலை இல்லைன்னா ரீஜென்ரேஷன் இருக்கிறதுனால. லாவாலே பட்டால் கூட எனக்கு கவலை இல்லை. சரி, எனக்கு கேட்டு பாருங்க, நான் லாவா இப்போ சும்மா டச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நெருப்புல எரிஞ்சா கூட எனக்கு கைஸ். இந்த வில்லேஜஸ் கைஸ் அவனுங்களாம் எப்படா சாமி எங்கே வந்தீங்க? டே நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கடா, அவங்கள கொல்ல கூட மனசு வரலடா. சரி போ சா. இங்கே பாருங்கள், இதான் ரீஜென்ரேஷன் பவரு. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ டேமேஜ் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நான் ஹீல் பண்ணிடும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த கேவுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நம்ம கடைசியாக செத்த இடம் ஆர்மரோட ஸ்பான் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நானே ஒரு நூபு. அதனால் வேறு ரீஜென்ரேஷன் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. கைஸ், இன்சைடு ஒரு வழி போகுது கைஸ். இன்சைடு போய் பார்ப்போம். இன்னும் ஒரு சின்ன இடம், ஒன்றும் இல்லை இதில். ஓகே, இந்த சைடே போவோம். ஆனால் க்ரீப்பர் ஈஸியாக நம்மளை கொண்டுருங்க கைஸ். ஏன்னா அது எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக டேமேஜ் பண்ணும். நம்மக்கிட்ட என்ன தான் ரீஜென்ரேஷன் இருந்தால் கூட க்ரீப்பரோட எக்ஸ்ப்ளோஷன் அளவு வராது கைஸ். என் கண்ணை பார்த்துடவே கூடாது. டிக்டாக்ஸ், புது பிகாக்ஸ். யாராங்க இங்கே பாருங்கள், எத்தனை பேர் வரானுங்க பாருங்கள் அடிக்கிறதுக்கு. டே, நான் எந்த மாதிரி கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன்டா. எந்த என்ன வெறுப்பேற்றுறப்போடா. ஓகே, அந்த கார்னர்லேயே மாட்டிக்கிட்டோம். நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு ப்ளீஸ். மேலே வந்தோம் டைமண்ட்ஸ் கைஸ். அந்த க்ரீப்பர் கிட்டே இருக்கு பாருங்கள் ப்ளீஸ். நிறைய மாப்ஸும் இருக்குது கைஸ். ஓகே, நீங்களாம் வந்து எனக்கு இப்போ உங்ககிட்ட பிரச்சனை இல்லை, ஏன்னா என்கிட்ட ரீஜென்ரேஷன் இருக்குது. ஓகே வங்காளி க்ரீப்பர், நீயே வெடிச்சிட்டு வாடா கைஸ். ஐயோ வாங்க கைஸ். ஸ்பைடரு, ஸ்பைடரு ஏன் தான் இப்படி உயிரை வாங்குற? ஓ வெடி நல்லா அந்த க்ரீப்பரே அடிச்சிரு. கைஸ், இந்த க்ரீப்பரே வெடிச்சு அவங்களாம் மூச்சு தள்ளிடணும்னு பார்த்தா கைஸ். அதில் வரலாம் நம்ம பீஸ்ஃபுல் மோடில் ஸ்டார்லாம் கைஸ். அதனால முடியல கைஸ். இதுங்க கூட அப்புறம் எங்கேருந்து ஸ்பான் ஆகுதுன்னு தெரியல, அதுவாக ஸ்பான் ஆகிடுது. ஓகே, டைமண்ட்ஸ். ஃபைனலி நம்ம செகண்ட் டைமண்ட். எனக்குனே வரீங்களாடா? என்னதுடா இவ்வளோ வந்துட்டே இருக்கீங்க? இப்படிக்கான கிளிச் பண்ணி விட்டுருக்கேன் அடிக்கடி. ஓகே கேஸ், இங்கே 2 டைமண்ட் இருக்குது, நல்ல விஷயம். ஓகே,
ஐயோ கைஸ், இந்த கேவை சர்வே பண்ணவே படிச்சுட்டு வரணும் போல கைஸ். கிட்டத்தட்ட அவ்வளோ மாப் இருக்குது. ஓகே அயன். டேய் எங்கேருந்து இத்தனை பேர் வரீங்க கைஸ்? வரும் கைஸ், என் கேமே கிராஷ் ஆகிடுது இவனுக்கு பண்ணுறதில்ல. இப்போ செத்துருவோம் போல். அந்த அயனே அவனை இந்த அங்கே ஒரு கேவ் சின்னதாக போகுது, நிறையவே போகுது. அயன் எல்லா இடத்துலையும் இருக்குது. சாணம் ஏய் அப்பா சாடியும் கைஸ். இது செத்தாவது பேசாமல் செத்துட்டு வீட்டுக்கே போயிடலாமா? ஏன் வேணாம், நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்க மாதிரி நடிப்போம். கோல்டெலாம் வேணாம் கைஸ், கோல்டு வேஸ்ட் தான். கோல்டு அவ்வளோலாம் ஒர்த் இல்லை. அது மைண்ட் கிராஃப்டில் ரியல் லைஃப்லனா கோல்டு தான். சரி ஓகே நோ. சரி ஓகே, நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு மேலேயே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே வேறு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. இதோ அவங்க ஒரு சின்ன கேவ் பார்த்தோம்ல கைஸ். என்னது அது? இவனுங்க வேறு எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? எங்கேருந்துடா அடிக்கிறான்? ஓ ஓகே கைஸ், லாவா வச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போது? சரி ஓகே, நம்ம தண்ணியை பிடிச்சிட்டே மேலே போயிடலாம். ஐயோ எண்டர்மேன். மேலே ஒரு பெரிய ரிவ்யூ நினச்சிட்டு அங்கே போயிடலாம். ஏ என்ன செய்யறா போன? ஐயோ உள்ளதுரா. எங்கேருந்தா வர? ஓகே எப்படி போனோம்? இது நம்ம வந்து வாட்டர் சோர்ஸே இல்லையே. சரி இந்த வாட்டர் சோர்ஸை போய் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். நான் அப்போ பிடிச்சிட்டு எந்த வாட்டர் சோர்ஸை பிடிச்சிட்டு வந்தேன்? ஓ அந்த சைட்லேருந்து வந்துடணும் நான். இல்லையே, இன்னும் தப்பாக இருக்கே. ஐயோ அது க்ரீப்பர் நடக்குதுங்க. தண்ணி உள்ள வந்துச்சு, பரவாயில்ல. நம்மளுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். ஐயோ எப்படியோ எப்படியான்ட்டேன். ஓகே இந்த சைடாக வந்தேண்ணா. ஆமாம் இந்த சைடாக வந்தேன். வேறு எதாவது இருக்கா இங்கே? எடுக்க இல்லை. இந்த கொஞ்சம் நல்லா சஃபர் பண்ணி தான் ஆகணும். உள்ளே போய் ஆச்சுன்னா அப்படியே நின்றுட்டே போயிடலாம். கொஞ்சம் வந்து சீக்கிரமே ஒரு சீக்ரெட் பேஸ் கூட நம்ம கட்டலாம். ஓகே அப்பா வந்தாச்சு. இங்கே ஒரு கேவ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். Surprisingly it's bigger, not surprisingly it's small. ஆமாம், ரெண்டு ஸ்கெலிட்டன்ஸ் அதை விட சண்டை போட்டுக்குது. சரி போ. இது இன்னும் நார்மல் லெவலில் இருக்க போகிற ஒரு வாட்டர் சோர்ஸ். ஓகே டைம். ஓகே ஒரு கேவுக்குள்ளே வந்தாச்சு. சொல்லி வாய முடியல. என்னடா அது கைஸ்? இது இன்னொரு கேவ் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம இப்படியே அடிக்க முடியா? சரி வாங்க உடச்சிட்டு அடிப்போம். ஆமாண்ணா ஓகே நல்லது தான். அயன் குட். அயன் ஜாம்பி அயன் சாடை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். சரி ஸ்டோன் சாடை வச்சுருவோம். ஓகே இங்கே 2 அயன் இருக்குது. நம்ம ப்ரோக்கு எடுத்துக்கலாம். நம்ம இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுவாருன்னு சொன்னேன்ல, அவருக்கு எடுத்துக்கலாம்.
கைஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு டீப்ஸ்ல எம்ரல்டு ஒரு கிடைக்குது எப்படி இருக்கும் அதாங்க சிஎம்லேயே ரேரஸ்ட் ஸ்டோர் ஓகே என்னது இது எதுவும் இருக்க மாதிரி தெரியல வாங்க போகலாம் எந்த சைடு வந்து ஓகே அங்கே 2 அயன் இருக்குது அது எடுத்துகிட்டு போயிடலாம் முன்னாடி எதாவது இருக்கா டைமண்ட்ஸ் நோ சரி ஆரோ சுவிட்ச் மைண்ட் பண்ணிருக்கேன் ஓகே அயன் ஐயோ திருப்பி இன்சைடே வரோம் பாருங்க கைஸ் திருப்பி இப்படி போவோம் கைஸ் அதுக்கப்புறம் நான் மேலே வந்து பார்த்தா இன்னொரு கேவ் இருந்துச்சு சரி இங்கே வந்து நான் மைண்ட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஐயா மாப்ஸானு வெடிக்குது வரும் க்ரீப்பரோட பூஸ்டில் போயிட்டு இருக்கு அவ்வளோதான் வேணும் இந்த ஸ்கெலிட்டன் தான் கைஸ் ரொம்ப வெறுப்பேற்று ஐயோ ஓ நீங்கள் 2 பேரும் ஏதோ சண்டை போட்டு சாங்க கைஸ் அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டோம் இவனை முடி சாவு ஓகே நம்ம இந்த ரீஜென்ரேஷனால் தான் தப்பிச்சிட்ருக்கோம் கைஸ் நம்ம கொஞ்சம் இந்த அயன்லாம் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓ ஷிட் மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க என்னை பார்த்து எவனோ தசுதுறான்னு நினைக்கிறேன் இவனுங்க 2 பேரில் சாவு ஒரு போ கிடச்சிருக்கு ஓகே நல்லது கைஸ் பரவாயில்ல இந்த கேபிள் நிறைய அயன் இருக்குது கைஸ் அயன்லாம் ரொம்ப முக்கியம் தான் நம்மளுக்கு அயன் வில்லாம் செஞ்சால் அவள் தான் நம்ம ஏதாவது புக்கு கிடச்சா அதை வச்சு என்சாண்ட் பண்ணிக்கலாம் ஆனுவலில் வச்சு ஓகே ட்ராவல் ஓகே அந்த சைடு ஒரு பெரிய கேவ் போகுது இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகே கைஸ் டைமண்டே கிடைக்கல கைஸ் பரவாயில்ல நம்மளுக்கு அயனார் கிடைக்குது இவ்வளோ கைஸ் நம்ம இன்னொரு ஜாயின் பண்ணுவார் சொல்லியிருந்தேன்ல அவர் ஜாயின் பண்ணால் நம்ம புது பேஸ் கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போது அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் அவ்வளோ அங்கேயே ஸ்வான்கிட்டே ஒரு வில்லேஜில் வெயிட் பண்ணுறேங்க சரி ஓகே நான் உங்களை பேஸ் போயிட்டு பார்க்குறேன் ஷூட் ஓகே கைஸ் நான் அங்கேயே செத்துட்டு பேஸுக்கு வந்துட்டேன் ஓகே பேஸுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் சரி நேராஸ் இருக்குது ஒரு உடஞ்சி போகிற நிலைமையில் போஸ் இருக்குது 43 மைன் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டோம் கைஸ் அதுக்கப்புறம் ஒரு 2 டைமண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சரி ஏன் நான் சார் கோல்னால் இங்கே இருக்கட்டும் என்ன பண்ணுறது அதை பற்றி யோசிச்சுட்டு ஓகே அயன் ஸ்மெல் பண்ணிடலாம் நம்மளோட இதெல்லாம் நம்மளை அப்படியே கெஞ்சுது கைஸ் என் ஸ்வாட் அங்கே பாருங்கள் 2 ஸ்வாடையும் யூஸ் பண்ணி சாப்பிட்ருக்காங்க போல் விட்டா கைஸ் கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் வந்து 29 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ் நம்மளால இப்போ ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் காரை ஆஃப் பண்ண முடியும் கைஸ் ஓகே டைமண்ட் பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் வுட் இருக்கா என்கிட்ட ஸ்டிக் இல்லை ஸ்டிக்மேன் ஓகே கொஞ்சம் தேவைப்படும் நம்ம இப்போது டைமண்ட் பிக்காக்ஸ் செய்ய போகிறோம் கைஸ் ஸ்டிக் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் கைஸ் டைமண்ட் பிக்காக்ஸ் அப்டைன்டு ஓகே இன்னும் நம்மளுக்கு இது தேவைப்படாது சரி நம்ம நார்மல் ஒப்சிடியனுக்கு மட்டும் டைமண்ட் பிக்காக்ஸ்லாம் சரி ஓகே கைஸ் பாய் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்